இந்த 5வது கட்ட தேர்தல் அப்படிங்கும்போது பிரச்சார வியூகம் அப்படியே தேச பாதுகாப்பு, சீனா, ஆக்கிரமிப்பு காஷ்மீர் இந்த வகையில திசை திரும்புதா? இல்லைங்க. ஒவ்வொரு கட்டத்துக்கும் ஒவ்வொரு திசையை திரும்பிட்டு இருக்கு. ஏன்னா ஒவ்வொரு கட்டத்திலையும் அவருடைய பிரச்சார வியூகம் ஃபெயிலியர் ஆயிட்டு இருக்கு. நீங்க 2 விஷயங்கள். ஒன்று 56 இன்ச் மார்புன்னு சொல்லி இவர் தான் இந்திய தேசம் இல்ல விஸ்வகுரு, உலகத்துக்கே விஸ்வகுருன்னு ப்ரொஜெக்ட் பண்ணாங்க. அதில் நிறையா விஷயங்களில் ஃபெயிலியர். நீங்கள் காஷ்மீர் பிரிந்ததெல்லாம் கூட காஷ்மீர் நம்ம இந்தியாட்ட சேர்ந்ததே முதல்ல காஷ்மீர் இந்தியாவில் இல்லை இருக்கவே முடியாத ஒரு கட்டத்தில் இருந்துச்சு. ஏன்னா அங்கே பெரும்பான்மை இஸ்லாமியர்கள் இருந்த சூழ்நிலையில் நேரு அவர்களும் ஷேக் அப்துல்லா அவர்களுமாக இணைந்து அதை இந்தியாவில் இணைத்தார்கள். அப்போது அவர்களுக்கு சில சலுகைகள் தருவதற்காக மட்டுமே அந்த 370 உருவாக்கப்பட்டதே தவிர இது அவர்களுடைய உரிமையாக கேட்டு பெறப்பட்டது. அப்போது தான் இந்தியாவில் இணைந்தது. நீங்கள் அதே மாதிரி 1962 சீனா வாரில் இழந்தது உண்மை, நிலங்களை இழந்தது இந்தியா உண்மை. அப்பொழுது இருந்த நமது இராணுவ பலம் என்பது எப்படி இருந்தது, அப்பொழுது சீனாவின் இராணுவ பலம் எப்படி இருந்தது, இன்றைக்கு எப்படி இருக்கிறது, நம்முடைய கட்டமைப்பு இராணுவ பலம் எப்படி இருக்கிறது, இந்த இராணுவம் எல்லாம் ஏதோ ஒரே நாளில் இந்த மோடி அவர்கள் உருவாக்கியது மாதிரி இப்போ பேசுகிறாங்க அவங்க. அதே மாதிரி ஏதோ இராணுவத்தை பற்றி பேசினாலே நீங்கள் தேச விரோதி. நீங்கள் இராணுவத்தை பற்றி பேசலை, இராணுவத்தை இயக்கியவர்களை பற்றி பேசுகிறோம். நீங்கள் புல்வாமா தாக்குதல் என்று ஒரு தாக்குதல் நடந்தது 2019. அது எப்படி நடந்தது என்று அவர்களிடம் இருந்த கவர்னரே விளக்கமாக சொன்னார். அந்த இராணுவ வீரர்களை ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு கொண்டு செல்வதற்கு விமானம் கேட்டபோது, இராணுவ ஹெலிகாப்டர் கேட்டபொழுது அவர்களை தரையில் அவர்கள் பை ரோடு அனுப்பிச்சாங்க. அதனால் தான் பாதுகாப்பு இல்லாமல் அனுப்பிச்சதுனால தான் அவர்கள் 40 ராணுவ வீரர்களை இழந்தோம். ஆனால் அதற்கு நீங்க அவ்வளவு குற்றம் சாட்டுறோம். இப்ப ஆரம்பத்துல இப்ப வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு பாஜக தரப்புல என்னன்னா, சீனாவை அந்த இடத்துல ஒரு உறுப்பு நாடாக இந்தியா ஆகாததற்கு காரணமும் சீனாவுக்கு தாரை பார்த்து அந்த பொறுப்பை கொடுத்ததுக்கும் காரணம் நேரு அவர்கள் தான் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு சொல்றாங்க. நீங்க குற்றச்சாட்டு இவர்கள் எல்லாவற்றையுமே வரலாற்றை திரித்து பேசுவதே இவர்களுடைய வேலைங்க. நீங்க 1962 நீங்க முடிந்த பிறகு கூட நேரு அவர்கள் கிட்டத்தட்ட 7-8 மணி நேரம் விவாதம் நடந்திருக்கிறது பாராளுமன்றத்தில் எதனால் நாம் இழந்தோம் அப்படின்னு சொல்லி விளக்கமா சொல்லியிருக்காரு. ஆனால் ஒரு புல்வாமா தாக்குதலுக்கு விளக்கம் சொன்னாரா மோடி என்றால் கேட்டால் இல்லை. ஆனால் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் பண்ணோன்னு சொல்லிட்டு அவர் அனௌன்ஸ் பண்ணுறாரு, உள்ள அனௌன்ஸ் பண்ணுறாரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் பாகிஸ்தானை எதிர்த்து பண்ணோன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி புல்வாமா தாக்குதல் முடிந்த பிறகு, சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் முடிந்த பிறகு அதை வைத்து தேசத்தை பாதுகாப்பதற்கு நாங்கள் தான் முடியும், எங்களால் தான் முடியும்னு சொல்லி அவர் அந்த 2019 தேர்தலை எதிர்கொண்டார்கள். அதற்கு பிறகு நீங்கள் கல்வான் தாக்குதலை கூட சொன்னீங்க. கல்வானில் கூட தாக்குதல் வந்த பிறகு இவர்கள் இந்திய இராணுவம் எப்பொழுதுமே எல்லை தாண்டி செல்வதில்லை. இந்திய இராணுவத்தினுடைய இந்தியாவினுடைய பாலிசியே அதுதான். எல்லை தாண்டி நாம் எப்பொழுதுமே செல்வதில்லை, முதலில் செல்வதில்லை. ஆனால் அவர்களும் உள்ளே வரவில்லை என்று சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன, அந்த 20 ராணுவ வீரர்கள், இந்திய ராணுவ வீரர்கள் இறந்தது எப்படி? அவர்கள் உள்ளே வராமல் எப்படி நாம் இறந்திருக்க முடியும்? அவர்கள் அடித்தார்கள், நாம் அப்புறம் சீனா ராணுவ வீரர்களை தாக்கினோம் அல்லது அவர்கள் இறந்தார்கள் என்பதெல்லாம் வேறு. ஆனால் அவர்கள் உள்ளேயே வராமல் எப்படி தாக்குதல் நடந்திருக்க முடியும் என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. அந்த கேள்விக்கு இவர்களிடம் தெளிவான பதில் இல்லை. அதுதான் இங்க ஏதாவது தேசத்துக்காக, தேச பாதுகாப்புக்காக இந்த மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கும் போது அதையே ஒரு சந்தேகமா, இந்தியாவையே சந்தேகமா காங்கிரஸ் கேள்வி கேட்குது அப்படிங்கறதையும் அவங்க வைக்கிறாங்க. அதுதான் இவர்கள் பாரதிய ஜனதாவை குற்றம் சாட்டி பேசினால் அவர்கள் ஆன்டி நேஷனல், பிரதமரை குற்றம் சாட்டி பேசினால் அவர்கள் ஆன்டி நேஷனல். இது ராணுவத்தை குறை சொல்வது கிடையாது. ராணுவத்தை ஹேண்டில் பண்றது யாரு? நீங்க இன்றைக்கு உள்நாட்டு கொள்கையில் தோல்விங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் இவர்களுடைய ப்ரொஜெக்ஷன் எல்லாம் உடஞ்சிக்கிட்டே இருக்கு. உள்நாட்டு கொள்கையில தோல்வி எல்லா இடங்களிலும். நீங்க 62 இறந்தது சொன்னேன்ல அந்த இடத்துல திரும்ப சசி தரூரோட நேரு தி இன்வென்ஷன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற புத்தகத்தை மேற்கோள் காட்டி தான் இதை சொல்றாங்க. 1953ஆம் ஆண்டுல ஐநா பாதுகாப்பு கவுன்சில்ல நிரந்தர உறுப்பினராகும் முன்மொழிவை இந்தியா பெற்றதாகவும், ஆனால் அதை சீனாவுக்கு அப்போதைய இந்திய தரப்பு கொடுத்து விட்டதாகவும் சசி தரூர் எழுதியிருக்கிறார். ஒரு விஷயத்தை இல்லைங்க, இன்றைக்கு உலக வரலாற்றிலேயே ஒரு நாட்டின் மீது படையெடுத்து அந்த நாட்டை துண்டாக்கி இன்னொரு நாட்டை உருவாக்கிய வரலாறுங்க காங்கிரஸுக்கு. இந்திரா காந்திக்கு உண்டுங்க, இந்திரா காந்தி அவர்களுக்கு உண்டுங்க. கிழக்கு பாகிஸ்தானை உருவாக்கி கொடுத்த வரலாறுங்க. நீங்க சீனா விட்டு 42,000 இவர்கள் எதையோ ஒன்றை கோட் பண்ணி சொல்லட்டுங்க. நீங்க யாரோ ஒருவர் சொல்லட்டும், ஆதாரத்தோட குறிப்பிடுறாங்க. என்ன ஆதாரம் குறிப்பிட்டாங்க உங்களுக்கு? மத்திய அமைச்சர் பாருங்க, அருண் ஜேட்லி கூட அதை குறிப்பிட்டு கடைசியில இல்ல, ஏதோ ஒரு கடைசியில ஒரு வரி மட்டும் எடுத்துக்கிட்டு மோடி அவர்கள் மாதிரி இல்லைன்னா எப்படி, இல்லைன்னா எப்படி சசிதரூர் குறிப்பிடு, அது இல்லைன்னா நீங்க மறுக்க, அதுக்கு சொல்லுங்க, ஆதாரங்களை சொல்லுங்க. சீனாவிடம் நடந்ததுன்னு சொல்றீங்கல்ல,
42,000 ஸ்கொயர் ஃபீட். சிக்கிம் யார்கிட்டங்க இருந்துச்சு? தனிநாடா இருந்த சிக்கிம் வந்து இந்தியால எப்படிங்க வந்துச்சு? 4 அதுக்கு லட்சம் கேட்டா இதுக்கு பதில் 4 சொல்லுங்க. லட்சம். இதுக்கு ஆமாங்க. பதில் சொல்லுங்க சார். இந்தியாவை அப்ப அது கொடுத்தது இருக்கா இல்லையா? இந்தியாவை வலிமைப்படுத்தியது காங்கிரசுங்க. இந்தியாவை கட்டமைத்தது காங்கிரசுங்க. இன்றைக்கு வெறும் பிம்பத்தை மட்டுமே கட்டமைத்துக் கொண்டிருக்காங்க. நீங்க உள்நாட்டு கொள்கையில தோல்வி. எந்த இல்ல வேலைவாய்ப்பு பிரச்சனையை பத்தி பேச மாட்டாங்க, விலைவாசி உயர்வை பத்தி பேச மாட்டாங்க, பெட்ரோல் டீசல் விலை என்ன ஆச்சுன்னு பேச மாட்டாங்க. ஆனால் இவர்கள் வேற காங்கிரஸ் நேரு இன்னும் ஒரு விஷயத்தை அந்த குற்றச்சாட்டு வரலாறை நீங்க மறந்துட்டு 10 வருஷத்தை மட்டும் நீங்க எடுத்து பேசுறீங்களேன்னு அவங்க 10 வருஷம்ல 65 வருடத்துல ராணுவம் நீங்க உருவாக்குனீங்களான்னு கேக்குறாங்க. அதுதான் கேக்குறேன். இவ்வளவு இழந்தது எவ்வளவு இருக்கு? இதுக்கான லிஸ்ட் இருக்கு. இத மறைச்சிட்டு நீங்க இப்ப மட்டும் பேசுறீங்களேன்னு வெளிநாட்டு சேட்டலைட்ட முதற்கொண்டு இங்க விடுறதுன்னா நீங்க பண்ணீங்களா? உங்களுடைய சாதனையா அது? நாங்கள் போட்டிருந்த கட்டமைப்புல நீங்க இன்னைக்கு சேட்டலைட் விட முடியுது நம்மளால. இன்னைக்கு தடுப்பூசி தயாரிக்கிறோம்னா எதனால? உள்நாட்டு கொள்கை. ஒரே ஒரு நிமிஷம். வெளிநாடு நம்முடைய சுற்றி இருக்கிற சின்ன நாடுகள்ங்க, நேபாளம், பூட்டான், மாலத்தீவு, இலங்கை முதற்கொண்டு இன்றைக்கு நம்மோட உறவு சரியில்லை. அந்த அளவுக்கு இவர்களுடைய உள்நாட்டு கொள்கையிலும் தோல்வி, வெளிநாட்டு கொள்கையிலும் தோல்வி. இவர்களுடைய மொத்த தோல்வியையும் மறைக்கிறதுக்கு தினந்தோறும் ஒவ்வொரு தகவலை, பொய் தகவலை பிரச்சாரத்தில் பயன்படுத்துகிறார் பிரதமர் என்பதுதான் என்னுடைய குற்றம்.